ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்க்க போகிறது கனவா மீன் கிரேவி. அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். கனவா மீன் தேவைக்கான எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம், 2 தக்காளி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலா பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தாளிக்கிறதுக்கு கடுகு, கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் பேஸ்ட், அப்புறம் தேவையான ஆயில் எடுத்துக்கோங்க. அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. கனவா மீன் எல்லாத்தையும் அந்த குக்கரில் போடுங்க. தண்ணி தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கூட எல்லோ பவுடரும் போடுங்க. அதை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் வர வரைக்கும் பாயில் பண்ணுங்க. இப்போ பாருங்க, நல்லா பாயில் ஆயிடுச்சு. கடாய் வச்சாச்சு. கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் போட்டுக்கோங்க. லைட்டாக கலரே வேணும். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. 2 சில்லி போட்டுக்கோங்க. கலரை விடுங்க நல்லா. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ டொமேட்டோ போட்டுக்கோங்க. நல்லா கலர் விடுங்க. இப்போ கூட எல்லோ பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலாவும் போட்டாச்சு. கொஞ்சம் திக்காக இருக்குது. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சிட்டு இருக்குங்க இந்த கிரேவி. இந்த டைமில் நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்ச கனவா மீனை அந்த கடாயில் போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் வாட்டர் இருக்கும். அதையும் அது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலரிக்கோங்க. கனவா மீன் கிரேவி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் கவர் பண்ணி வைக்கலாம். இப்போ கனவா மீன் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு 5 நிமிட்ஸ் மூடி வைக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாங்க கிரேவி ரெடி ஆயிடுச்சான்னு. ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க.